try to play, but you're never gonna beat me. Look the other way, what I'm doing. சரி பாய். ஹாய் ஆல், வெல்கம் டு டைகர் vlogs. எஸ், நான் வந்து இன்றைக்கி வந்து க்ராசரி ஷாப்பிங், இது வந்து க்ராசரி ஷாப்பிங்னு சொல்கிறதா இல்லாட்டி வந்து பட்ஜெட் ஷாப்பிங்னு சொல்கிறதான்னு தெரில. பட் ஓகே, வீடியோ பார்க்கும்போது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இது என்னவா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. ஸோ எஸ், வந்து காகில்ஸுக்கு தான் வந்தது. ஸோ டிஸ்க்ளைமராகவே நான் சொல்லிடுறேன், நாங்கள் வந்து ப்ராப்பராக நாங்கள் 1 மந்த்துக்கான நீட்ஃபுல்லான எல்லா க்ராசரிஸுமே எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது ஒன்றும் இல்லை, 1105 ரூபா நோட் பண்ணிட்டு தான் வந்தோம். சில திங்ஸ் வந்து கம்பல்சரியாக வந்து எடுக்கணும், சில திங்ஸ் வந்து சாய்ஸ், அப்படி தான் வந்து சுப்பீரியாரிட்டியா இது. நீங்கள் எப்போ ஆயுர்வேத பக்கம் இருந்தீங்க? ஃபேவரட் செக்ஷன் ஆகுது. அப்போ நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் ஆகுங்க, அப்போ உங்களுக்கு எல்லாம் பிஆர் பேக்கேஜ் இருக்குது. இன்ஃப்ளூயன்சர்லாம் பார்த்தாது ஜெனத்தில் அந்த பெரிய பெருசு ஜெனத்தில் பெருசு இந்த மாதிரி தெரியாது, இது தெரியாது. எசென்ஷியல்ஸ் ஃபஸ்ட், பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த விவியா சீரம் சரி வராது. இது இல்லை, இந்த மாதிரி இது. சாரி, நேச்சர் சீக்ரெட் 640 rupees. மஞ்சள் எனக்கு வந்து இது பண்ணால் அந்த மாதிரி இப்போது பிம்பிள் மாதிரி வரும். மஞ்சளும் நீமும் சரி வராது. அது என்னது? கிளியர் அக்னி பிம்பிள்ஸ் பெப்பர்மெண்ட் ஃபேஷியல் வாஷ். நாங்கள் வந்து அதில் நாங்கள் வாழ்கிறதே பெரிய சாதனை இது. அதில் வந்து இந்தியாவில் 600 ரூபா, இங்கே அது வெரி சாரி வாங்க சோப் எடுக்கணும். இந்த இருக்கு பேபி. இல்லை, அந்த மற்றது எடுப்போமே பியாஸ். இது வந்து மாதுளை, இது வந்து எக்ஸோரா. மாதுளை எக்ஸோரா சார் சார். இது 2 மாதுளை ஐஸ் இல்லாமல். இது வந்து அந்த கோபி சுதாகர் மாதிரி பட்டுப்புடவை. எவ்வளோங்க? 500. என்னங்க 250னா 500 ரூபாய்க்கு 2 வாங்கலாம் தானேங்க? அந்த மாதிரி 1 ரூபாய்க்கு பட்டி அவனுக்கு விற்கல. அப்படி வித்தா 1 ரூபானா 12,000 புடவை எடுக்கலாம். அப்படியா? ஆமா. இதுல ஃப்ளேவர் இருக்கு. என்ன வேணும்? ஆலிவ் தான் நல்லா. ஆலிவ் தான் நல்லா. இது வந்து நீங்க போய் இருக்கு, மஞ்சள் இருக்கு. இது என்ன, ஒரு எல்லாத்தையும் எடுத்து இப்படி நடந்து பார்த்துட்டு இருக்கீங்க? சரிங்க, நான் காசு கொடுக்காம வாங்குறோம். அதெல்லாம் அது ஜஸ்மினா ஃப்ளோரல். ஐயோ, இது நான் குடிச்சிட்டு வர அவசரத்துக்கு இது எது ஆக்டிவா? ஆலிவ் எதனால யூஸ் பண்ணேன். என்னது இதெல்லாம்? 680 ரூபாய்க்கு சோப்பு. இதான் நல்லா இருக்கும். உண்மையாகவே வந்து க்ராசரிஸ்னு வரும்போது இந்த அரிசி பருப்பு காய்கறி இதில் விட இந்த மாதிரி டாய்லெட்ரி ஐட்டம்ஸ், க்ளீனிங் ஸ்டப்ஸ் இதில் விலைலாம் பார்க்கும்போது சவா என்னடா இதுன்ற மாதிரி இருக்குது.
தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு தான் போடணும். அது இங்கே வச்சுருக்கோம். அரிசினா வீட்டில் இருக்குது. வாண்ட் டு பேக் பேக்லாம் இல்லை, சும்மா சாப்பிட. பேக்கிங் லேடிஸ் வாண்ட் டு பேக் ஒரு கிலோ போதும். என்ன 1 கிலோ போதும். எடுக்கணும். ஒரு பீஸ் வேணும். ஃப்ரூட்ஸ் எடுக்கிறீங்களா? ஃப்ரூட்ஸ் பொமக்ரேனட்ஸ் இது கொஞ்சம் 100 கிலோ 226 அதுவா? அது பாருங்க, சைனீஸ் yellow pears 100 கிராம் 128. ஸ்ரீலங்காலேருந்து ஆசைப்படக்கூடாது, உயிர் வாழணும், அவ்வளோதான். துப்பராக்கி செய்வீர்களா? 60 ரூபா. அந்த மற்றது எடுங்க, கொஞ்சம் வாடி இருக்கு, அந்த கடை எடுங்க. சரி எடுங்க. போல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 2300 ரூபா, 1200 ரூபா. என்ன விதம் அம்பே வேலை பச்சரா? அவங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா பட்டர் தான் சாப்பிடுவோம். ஓ கோகோ ஹேசல்நட் ஸ்ப்ரெட். ஏழாவது இது என்னன்னு எனக்கு வந்து பிளெயின் தான் வேணும். சீரியல் வந்து நீங்கள் ஸ்ட்ராபெரி தானே எடுத்தீங்க? பிளெயினாக எடுத்தீங்க. Canadian stuff.
தேவையில்லாமல் அப்படி சொல்லாதீங்க. ஸ்வீட் ரோலா? நான் ஏதோ நம்ம நேரத்தில் என்ன இருக்கோ அதை தான் எடுக்கேன். நான் மட்டும் என்ன வித சொன்னேன்? உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? இதுவும் என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை. எந்த வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது போதும். Strawberry cheesecake. Oh. There is gingerbread. Caramel salted caramel cheese. Oh my. ஆர்வத்தில் மாறி salted caramel. நீ பேரஸ் மட்டும் பார்த்துக்க. Rum and raisin. எவ்வளோ இது? 1500 ரூபாய். என்ன எடுக்கலாம்? செழிப்பாருங்க போல இது. தெரியுதுண்ணே. $80. இங்க கொத்துமி ராமன் லான்ச் பண்ணி பண்ணுவோம். எம்டியில் கீர் ரைஸ் புடிங் மிக்ஸ் பாயாசம் மாதிரி. பச்சை குடிச்சிட்டீங்களா? நல்லா இருக்கும் இது சார். உண்மையாகவே நாங்கள் வந்து இதுக்கு வந்து பட்ஜெட் பண்ணிட்டு போனது ஒரு 6,000 to 7,000 வரும் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு போனது. பட் இது டோட்டல் பில் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 8,432. ஸோ ஒரு 8,500 அப்படி வச்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் தெரியும் இல்லையா, ஒரு வேலை பண்ணி முடிச்சோன்னே நமக்கு லைட்டாக டயர்ட் ஆயிடுவோம். ஸோ அது முடியவே வந்து அப்படியே வைஷ்ணவி விஹாரில் போயிட்டு கொஞ்சம் மழை அன்றைக்கி செம்ம மழை. ஸோ சூடாக கொஞ்சம் வெங்காய பக்கோடா, அப்புறம் வந்து நான் வந்து டீயும் வெங்காய பக்கோடா தான் எடுத்தது. ஸோ என்னோடய உடன்பிறப்பு வந்து அவங்களுக்கு செம்மையாக பசிக்குது அப்படின்னு தோசை எடுத்தேன் அப்படி. பட் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு ஆஸ் யூஷுவல். ஸோ அதுக்கு பிறகு வீட்டை வந்து திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி, ஏன்னா அதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு 2 டேஸுக்கு அப்படி வந்து கொஞ்சம் திங்ஸ் தனித்தனியாக வாங்கியிருந்தோம் அவசரத்துக்கு. ஸோ அதையுமே எல்லாத்தையுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டா கொஞ்சம் ஓகே அந்த மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சம் அப்பப்போ பிரித்து வச்சுட்டா ஈஸி. தெரியும் நாங்கள் பட்ஜெட் ஷாப்பிங் பண்ணுறோம், அப்போ ஏன் இவ்வளோ பிஸ்கெட்ஸ் சாக்லேட்ஸ் அதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்ட்டுன்னு. ஒரு சில டைமில் வந்து நம்ம வந்து நினச்சோன்னே வந்து இப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்து வந்து எதுவும் சும்மா ஆசையாக இருக்குன்னா கூட நம்ம வந்து உடனே ஒரு கடைக்கு போயிட்டு வாங்குகிற ஒரு டிஸ்டன்ஸில் நான் இல்லை. ஸோ ஒரு லேட் நைட்டில் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கிரேவிங் மாதிரி இருக்கும். அந்த டைம் எதுவும் இல்லைன்னா எனக்கு பர்சனலி அது ரொம்ப ஒரு மாதிரி கவலை ஆயிரும். உண்மையாகவே கவலை ஆயிரும், அது ஏன்லாம் தெரியாது. ஸோ அதை தாண்டியுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான்
இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு மீல் மாதிரி. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்நாக்ஸ். ஒரு டிக்னி மாதிரி பிஸ்கெட்டும் ஒரு டீயும் இருந்தாலே எங்களுக்கு அது ஒரு காலை சாப்பாடு. அது எனக்கு தெரில, இப்படி தனியாக இருக்கிற தனியான்னு சொல்கிறது ஒர்க் பண்ணுற கேர்ள்ஸ், ஹாஸ்டலில் இருக்கவங்க, தனியாக ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி இதுக்காக இருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே அது தெரியும். இஃப் யூ நோ அதுதான். ஸோ எங்களுக்கு காலையில் ப்ராப்பராக இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு அப்படிலாம் இல்லை. ஒரு பிஸ்கெட்டும் டீயும் இருந்தாலுமே ஒரு நம்பிக்கை வந்துட்டு சாப்பாடா எனக்கு இதை நாளை ஓட்டிடலாம் அந்த மாதிரி. ஸோ எங்களோட ரூமில் வந்து எப்போயுமே இந்த பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஏன்னு கேட்டால் வந்து நாங்கள் சமைப்போம், இல்லைன்ட்டு இல்லை. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எங்களுக்கு இந்த காலையில் இல்லாட்டி நைட்டுக்கு வந்து இந்த பிஸ்கெட் டீ வந்து ஒரு மீல். ஐ நோ இட்ஸ் நாட் ஹெல்தி, இட்ஸ் நாட் குட், பட் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண வி ஆர் ட்ரைங். கரண்ட்லி இப்போ வந்து எங்கள்கிட்ட ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லாததால் எனக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸோ இல்லாட்டி நிறையா ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்குகிற நிலமையிலே இல்லை. அதான் அங்கே வேலைலாம் பார்த்திங்கள்ல, அப்படி இருந்தாலுமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் இது. ஸோ நான் இது என்னோடய தம்ப்நெயிலே போட்டிருப்பேன். இந்த டாய்லெட்ரி ஐட்டம்ஸ்லாம் என்ன விலைங்கிறீங்கப்பா, இதிலெல்லாம் வந்து பிராண்டெல்லாம் பார்த்து வாங்கவே முடியல. இதில் இந்த முறை நம்ம வந்து எது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கோ அதுதான் வாங்கியிருக்கோம். அதை தவிர கொஞ்சம் நல்ல பிராண்டோ இல்லாட்டி கொஞ்சம் நமக்கு பிடிச்ச ஃப்ளேவர் டச் பண்ணவே முடியல, அந்த ப்ரைஸில் இருக்குது. ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே நீங்கள் பால்மா இன்க்ளூட் பண்ணாதீங்க, மில்க் பவுடர். ஏன்னா அதுவும் அரிசியும் வாங்கலை. அந்த 2 மெயின் இன்க்ரீடியண்ட்டும் இல்லாமல் இந்த திங்ஸ் எல்லாத்துக்குமே தான் அந்த பில் போச்சுது. பட் இந்த பட்டர், ஜாம் இதெல்லாம் வந்து நாங்கள் இந்த லிஸ்ட்டில் வாங்கலை. இது வந்து நான் அது ஒரு 2 வீக்ஸுக்கு 1 வீக்கு வாங்கினது. அதுவுமே 180 rupees ஏதோ ஆஃபர்னு சொல்லி தான் நான் வாங்கியிருப்பேன். இஃப் ஐ சைட் ஐ மீன் இட். இட்ஸ் நாட் அ ஃபேன்சி ஒரு ஷாப்பிங், இது பட்ஜெட் ஷாப்பிங். அது நான் முதல்ல சொல்லிட்டேன். ஷாப்பிங்னு கூட எனக்கு சொல்ல முடியுதில்ல. அது அந்த கார்ன்ஃப்ளெக்ஸுமே வந்து அதுக்கு என் சிஸ்டர் வாங்கினது தான், ஏதோ அவசரத்துக்கு வேணும் அப்படின்ட்டு வாங்கினது. ஸோ இதில் 2-3 திங்ஸ் எக்ஸ்க்ளூடடாக அந்த பில் வந்துருந்துச்சு. ஸோ இதுதான் நாட்டு நிலைமைகள். ஸோ நாங்கள் வந்து நான்வெஜ் வந்து வாங்கலை அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜ் இல்லாத ரீசனால் வந்து ரொம்ப நான்வெஜ் அப்படி இந்த சிக்கன், ஃபிஷ் அந்த மாதிரி வாங்கிக்கிறது இல்லை. எக்ஸ் மட்டும் வாங்கிப்போம், அப்பப்போ தேவையான நேரத்தில் வாங்கிக்கிறது. அதை தவிர எங்களுக்கு பெரிய குவான்டிட்டியில் காய்கறி தேவையும் படாது, பிகாஸ் அந்த ஸ்டோரேஜ் இஷ்யூன்றனால தான். அண்ட் மீன்வைல் நம்ம அந்த நிறைய குவான்டிட்டியில் குக் பண்ணவும் மாட்டோம். ஸோ கொஞ்சமாக குக் பண்ணுறது, சாப்பிட்டா எப்படியுமே எனக்கு ஃபுட் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. டு பி ஹானஸ்ட், நான் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் குறைச்சிப்பேன். பட் கரெக்டாக 2 பேருக்கு சமைக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம், கரெக்டாக அக்யூரேட்டாக. ஸோ ஒரு கொஞ்சம் மாதிரி எப்படியுமே வந்து அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆக பார்க்கும். ஸோ அதுவுமே நான் ரொம்ப ட்ரை பண்ணி கொஞ்சம் அளவாக சமைக்கிறது, பிகாஸ் எனக்கு உண்மையாகவே ஃபுட் வேஸ்ட் பண்ணுவேன். இங்கேன்னு இல்லை, ரெஸ்டாரண்ட்லேயோ எங்கேயுமே எனக்கு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. முடிஞ்ச அளவுக்கு அதை நான் கொஞ்சம் குறைச்சிக்க தான் பார்ப்பேன். ஸோ அதான் நான் அங்கே சொன்ன மாதிரி இந்த எல்லா திங்ஸுக்குமே 8432 ரூபா. இதில் நான் லாயல்ட்டி கஸ்டமர் வேறு, எனக்கு ஒரு ஆஃபர்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரில, இது சிலவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்க. நம்ம ரொம்ப சிக்கனமாக, ரொம்ப ஒரு மாதிரி கஞ்சத்தனமாக ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தெரியாது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ தி ரியாலிட்டி, அவ்வளோதான். இது ஒரு ஃபேமிலிக்கானது கிடையாது, இது ஒரு ஃபேமிலிக்கான ஒரு க்ரோசரி நீட் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு 2 இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறது. இது நாங்கள் ப்ராப்பராக மார்னிங் மீல் குக் பண்ணி, பகலுக்கு மீல் குக் பண்ணி, டின்னருக்கு புதுசாக அகெயின் குக் பண்ணுற ஒரு இதுவும் கிடையாது. அப்படி இருந்துமே திஸ் இஸ் த சிச்சுவேஷன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ இட், தட்ஸ் இட். கருணக்குடூரமான ஃபேஸை வந்து இக்னோர் பண்ணுங்கள், பிகாஸ் இப்போ தான் நல்ல மழையில் நினச்சிட்டு ஊபர் டுக் பிக்னி எதுவுமே இல்லாமல் வீட்டுக்கு வந்தது. ஸோ வந்து என்ன செய்யணும்னா, ஸோ இது வந்து ஒரு பேசிக் க்ரோசரி லைக் இது வந்து 1 மந்த்துக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா வந்து ஓகே, சில திங்ஸ் வந்து 1 மந்த் வரைக்கும் யூஸ் ஆகும், சிலது வந்து for 1 வீக் அந்த மாதிரி தான். ஸோ உண்மையாகவே இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம 2 பேர் இருக்கோன்றதால ஜஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் வாங்கும், பிகாஸ் எங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜில். ஸோ வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்குவோம். அது கூட அப்பப்போ எப்போ தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்குவோம். பட் ராதர் தேன் தட் லைக் இப்போ நாங்கள் இந்த க்ரோசரி லிஸ்ட்டில் உண்மையாகவே வந்து இது மில்க் பவுடர் எடுக்கல. இப்போ மில்க் பவுடர் எடுத்தாலே வந்து அங்கே ஒரு 1000 ஆகிடும். ஸோ நார்மலாக ஒரு 10,000 தேவைப்படுது. ஒரு 30 டேஸுக்குன்னு சொல்ல முடியாது, உண்மையாகவே ஒரு 20 to 20 days அந்த மாதிரி இருக்குது. ஒரு 2 பேருக்கு ஒரு க்ராசரிஸுக்கு மட்டும் 20,000 தேவைப்படுது, எக்ஸ்க்ளூடிங்
வெஜிடபிள்ஸ் அந்த இல்லாமல். ஸோ அதுதான் சிச்சுவேஷன். நான் இந்த ஒரு வீடியோ எடுத்தது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சில விஷயம் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், க்ராசரி ஹால் வீடியோஸ், லைக் வேறு கண்ட்ரி க்ரியேட்டர்ஸ், யூடியூபர்ஸ். இப்போ இந்தியாவெல்லாம் எடுத்துகிட்டா வந்து எனக்கு தெரியும் ஒரு 4-5 ஃபேமிலி இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கே மந்த்லி க்ராசரிஸ் வந்து ஒரு 5,000 to 6,000 7,000க்கு வாங்குவாங்க. சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இல்லை, லைக் நார்மலாக மளிகை கடையில் அப்படி. கரன்சி ரேட்டு ஒன்று இருக்குது. பட் அதையும் தாண்டி அந்த கண்ட்ரீஸில் அத்தியாவசிய பொருள் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் க்ராசரிஸில் வந்து நாட்டில் என்ன அரசியல் பிரச்சனை என்ன வந்தாலும் அவங்க அதில் வந்து விலை கூட்டி கை வைக்கிறது வந்து ரொம்பவே கம்மி. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பால் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். அங்கே பவுடர் இது இல்லாததால் பால். ஸோ இப்போ இந்த அரசியல் கட்சி வருது, அந்த அரசியல் கட்சி வருது, இதில் கோவிட் இல்லையோ என்ன நடந்தாலும் இப்போ பால் வந்து அவங்க ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் இல்லை. பட் நம்ம கண்ட்ரிலலாம் ஏதோ ஒரு சின்ன ஒரு எக்கனாமிக்கோ ஒரு இதோ இல்லாட்டி ஒரு அரசியல் மாற்றமோ எது நடந்தாலுமே எதில் ஃபஸ்ட்டு விலை கூட்டுறாங்க? மரக்கறி, அரிசி, பருப்பு, பால்மா. ஸோ இது வந்து தெரியல, இது எப்படி கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி இது அந்த ஒரு பெரிய அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க இதை யோசிக்கிறாங்களா இல்லையான்றது கூட எனக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால் இப்போ மெடிசின் செக்டர் ஒரு பக்கம் இருக்கத்தக்கனதா. இந்த பேசிக் அரிசி, இப்போ நான் இன்றைக்கி அரிசி வாங்கலை, இல்லை அரிசி எங்கள்கிட்ட இருந்ததால் நாங்கள் வாங்கலை. பிகாஸ் ரொம்ப வாங்கி இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது பூச்சி வரும், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கிறதால நாங்கள் வாங்கலை. ஆனால் அரிசி வந்து எனக்கு தெரியும் நான் இதுக்கு இப்போ இல்லை, நான் குக் பண்ணி அலோனா இப்படி இருக்கிறது, ஐ மீன் நம்மளாக குக் பண்ணுறது இப்போ கிடையாது. அப்போ ஒரு 3 இயர்ஸும் இல்லை. எனக்கு ஒரு சில விஷயம் ரொம்ப இன்டீட்டெயில்டாக சொல்லணும்னு யோசிப்பேன். பட் அதுக்கு பிறகு நம்ம சொன்னால் என்ன சேஞ்ச் ஆகிடுமான்றது கூட நான் யோசிக்கிறது தான். இந்த அரிசி கூட அப்படி தான். பேசிக்காக முந்தியெல்லாம் பச்சரிசி வந்து 90 ரூபா 80 ரூபாய்க்கெலாம் வீட்டுக்கே நாங்கள் வாங்கியிருக்கோம். அண்டு இங்கேயே நான் வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து லைக் 120 ருபீஸுக்கு குறைய அரிசி இல்லை 1 kg. அப்போது ஒரு சராசரியாக ஒரு 4-5 ஃபேமிலி இருக்கிற அவங்களோட ஸ்கூல் போகிற பசங்க இருக்க ஃபேமிலியோட சிச்சுவேஷன் யோசிச்சு பார்க்கும்போது இப்போ சொல்லலாம் சமாளிக்கலாம் தானேன்னு சொல்லலாம். பட் எப்படி சமாளிக்கிறது? இப்போ சாப்பிட்ற அளவை குறைக்கிறதா, இல்லாட்டி வந்து வாங்குகிற அளவை குறைக்கிறதா, அந்த மாதிரி எனக்கு நிறையா இது தோணும். அதை தாண்டி சில அத்தியாவசியங்கள் இருக்குது இல்லையா எல்லாருமே. இப்போ மெடிசின் எப்படி ஒரு 50 வயசு 60 வயசு ஆட்களுக்கு டெய்லி போடுற மெடிசின்ஸ் இருக்குது. ஈவன் இந்த பிபி, சுகர் டேப்லெட்ஸ், அது இதெல்லாமே எனக்கு தெரியல. மெடிசின்ஸ் எல்லாம் எவ்வளோ கூடி இருக்குது. ஏன்னா நான் அது கன்சியூம் டெய்லி இப்போ மந்த்லியோ டெய்லி கன்சியூம் பண்ணுறது இல்லாதால எனக்கு அதை பற்றி தெரியல. பட் கண்டிப்பாக அதுவும் கூடியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதை தாண்டி பேக்கெட்ஸ், சானிடரி நாப்கின்ஸ், இது வந்து நான் வீட்டில் எல்லாமே அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அப்படின்னு கேட்டால் முந்தி வந்து நான் இத்தனைக்கும் நாங்கள் வந்து இப்போ வேறு பிராண்ட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுற பிராண்டை பற்றியே பேசுவோம். நான் பிராண்டுன்னு சொல்ல வர்றதுக்கு வந்து நான் இதுக்கு ப்ரமோட் பண்ணுறேன், அதை வந்து எனக்கு பிடிக்கல அப்படியெல்லாம் இல்லை. பட் இங்கே ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஈவா பேக்கெட் வந்து எனக்கு ஞாபகம் 125 ருபீஸுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம், சரியா? ஆனால் இப்போ ஒரு பேக்கெட் வந்து 300 தான் போகுது, 300. ஸோ கண்டிப்பாக ஒரு கேர்ள் பொண்ணுங்களுக்கு ஒரு பேக்கெட் போதாது. ஸோ ஒரு பேக்கெட் அண்ட் ஒரு ஹோல் பேக்கெட்டில் ஒரு 3 to 4 பேட்ச். இது நான் சொல்கிறது ஒரு 4 to 4 days 5 days. ஸோ இது இப்போ ஒர்க் போகிற லேடிஸோ ட்ராவல் பண்ணுற உங்களோட சிச்சுவேஷன் சம்திங். ஸோ ஒரு 2 பேக்கெட் வாங்குறதுக்கே வந்து ஒரு 600 to 700 கிட்ட போகுது. இத்தனைக்கு இது வந்து ஒரு நார்மலான ஈவா பேக்கெட். இதெல்லாம் வந்து பேசக்கூடாது, ஏன் நீங்கள் அதே தான் வாங்கணுமா, அதை விட கம்மியாக, அது ஒவ்வொரு பொண்ணுங்கள்ட இது. ஸோ ஒரு நார்மலான ஒரு ஈவா பேக்கெட்டே வந்து 270 ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ 270 300 அந்த இது தான் போகுது. ஸோ கண்டிப்பாக மந்த்துக்கு ஒரு 2 பேக்கெட்ஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்கே வந்து ஒரு 600ன்னு வச்சுப்போமா. ஸோ ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு நீடுக்கே வந்து 600 ருபீஸ். அதுலேயும் ஏதோ டேக்ஸ் இன்க்ளூட் இடையில ஏதோ ஒரு
இஷ்யூன்னு இல்லை, பட் அது சம்மந்தப்பற்றி ஒரு டாக் கூட போயிட்டு இருந்துச்சு. அது ரொம்பவே எசென்ஷியலான ஒரு விஷயம், அதுக்கு இது பண்ணியிருக்கீங்களே அப்படின்ட்டுன்னு. ஸோ இதுதான் இது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டம். கோவிட் வந்துச்சு, எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்துச்சு. ஓகே, கோவிட் வந்து நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் சொல்லவே முடியாது, அதை தாண்டி நிறைய இதுக்கெல்லாம் வந்துச்சுது. பட் நிறைய கண்ட்ரிஸ் அதெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப ஒரு பாசிட்டிவான இதில் வந்து அதெல்லாமே கடந்து வந்துட்டாங்க. பட் ஸ்டில் ஸ்ரீலங்கா இந்த திங்ஸ் டு ப்ரைஸ் ஹைக் வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியாது. எனக்கு தெரியும், இப்போ இதே டைமில் இவ்வளோ விலைவாசி கூடின டைமில் ஆக்கள் ரெஸ்டாரண்ட் போகாமலாம் இருக்காங்க, ட்ரிப் அடிக்காமலாம் இருக்காங்க. அதெல்லாம் நடக்குதுப்பா. நாங்களும் வெளில போகிறோம், சாப்பிட்றோம், அதெல்லாமே இருக்குது. பட் அது இதை தாண்டி கொஞ்சம் நம்ம அவுட்டர் சர்க்கிளில் பார்க்கும்போது வந்து ஃபேமிலிஸ் டெய்லி லைஃபுக்கே வந்து ஸ்ட்ரகிளிங்கில் தான் இருக்காங்க. அதாவது ஸ்ட்ரகிளிங்னு நான் சொல்கிறது வந்து இந்த அரிசி பருப்பு வாங்குறது, ஒரு நாளைக்கு 2 times டீ குடிக்கிறதுக்கே யோசிக்கிற ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க. அதாவது பால்மா விலை கூட, ஸோ மார்னிங் மட்டும் டீ குடித்தா போதும், ஈவினிங் ப்ளைன் டீ ஓ சம்திங் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் சேஞ்ச் ஆக வேண்டிய விஷயங்கள் தானேப்பா. பட் இது எப்போ சேஞ்ச் ஆகி எப்போ இது வந்து எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு நிறையா பொண்ணுங்க பசங்க எல்லாமே வந்து கிளம்புல ஒர்க்குக்கு ஸ்டடீஸுக்குன்னு வந்து ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு வீடை ரெண்ட்டுக்கு எடுத்து, ஒரு ரூம் ரெண்ட்டுக்கு எடுத்து குக் பண்ணி சாப்பிட்றது எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கஷ்டம் இந்த சென்ஸ் மீன் அவங்களோட எல்லா செலவுகளையும் அவங்க சேலரியில் பார்க்கணும். அதாவது ட்ராவலிங், டிரான்ஸ்போர்ட், அதை தவிர இந்த மாதிரி க்ராசரிஸ் இது வரும்போதெல்லாம் வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி என்னத்தை எங்கே மேனேஜ் பண்ணுறது, எதை வாங்கலாம் எதை விடலாம் அந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் நான் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கூட நாங்கள் இன்றைக்கி திங்ஸ் வாங்க போகும்போது கூட நோட் பண்ணிட்டு தான் போனது. இது கண்டிப்பாக வாங்கிடணும். அவங்களுக்கு நான் சில திங்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்துடுவோம். பிகாஸ் அது வாங்கினா வந்து திங்ஸ்லாம் வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து அடுத்த வீக்குக்கோ இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்த்துக்கான பட்ஜெட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் கை கடிக்கும், இல்லாட்டி இறுகிடும், ஃபினான்ஷியல் வைஸ் கொஞ்சம் டைட் ஆகிடும் தான். ஸோ அதான் இந்த வீடியோட ஒரு இது வந்து என்னென்னு கேட்டால் வந்து க்ராசரி ப்ரைஸே பார்க்காம ரேண்டமாக க்ராசரிஸ் எடுக்கிற ஃபேமிலிஸ், பீப்புள்ஸ் இருக்காங்க. தென் தட்ஸ் ஓகே, பிகாஸ் அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியுது. தே ஆர் டூயிங் இட், நோ எனி இஷ்யூஸ். அது ரொம்ப ஹாப்பி. மீன்வைல் கொஞ்சம் பட்ஜெட் பண்ணி இப்படி ஒவ்வொன்றா கொஞ்சம் விலை பார்த்து எடுக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. எனக்கு அந்த சைடை காட்டணும்னு தோணுச்சு. இப்போ ஏன்னா நானும் இப்போ இந்த சிஸ்டருமே வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எப்படி ஷாப்பிங் பண்ணுறானுங்க, க்ராசரி என்னென்ன வாங்குறானுங்க அதெல்லாம் பார்த்துட்டு யோசிப்போம், நம்மளாம் இப்படி வாங்கவே முடியாதுல்ல அந்த மாதிரி நான் யோசிப்போம். பட் எனக்கு தெரியும், இப்படி நோட் பண்ணி பார்த்து பட்ஜெட் பண்ணி இருக்கிறாங்க ஆட்கள் இருக்கிறாங்க, ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப எங்களால் இதெல்லாம் வாங்க முடியல, பண்ண முடியல அப்படின்லாம் எனக்கு தெரியும். என்ன மாதிரி நிறையா பொண்ணுங்க பசங்கள்லாம் யோசிப்பீங்கன்ட்டுன்னு. பட் தட்ஸ் ஓகே. இதெல்லாம் ஒரு நாளைக்கு சேஞ்ச் ஆகும். நம்மளும் ஒரு நாள் வந்து விலையெல்லாம் பார்க்காம பிடிச்சதெல்லாம் சும்மா அப்படியே அள்ளி போட்டு அந்த காட்டை வந்து ஃபீல் பண்ணிட்டு ஒன் ஃபைன் டே இட் கோனா ஹேப்பன். பட் அந்த டைமும் இப்போ நான் சொல்கிறது அதுவும் எங்களோட ஒரு இதுவும் சேஞ்ச் ஆகும். மீன்வைல் அந்த டைம் இப்படி எங்களை மாதிரி யோசித்து பேசிக்கான க்ராசரிஸ் கூட வாங்க முடியாமல் யாரும் இருக்கக்கூடாது. தட்ஸ் இட். எல்லாருக்கும் எல்லாமே ஓரளவுக்கு அவைலபிளாக அக்சசிபிளாக இருக்கணும். ஏன்னாப்பா இது பேசிக் விஷயம் தானேண்ணா. ஸோ அதுக்கு நம்ம நாட்டு நிலைமைகளும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். எடுத்தெடுப்புலையே வந்து பேசிக்ஸ் திங்ஸில் ப்ரைஸ் எல்லாம் கூட்டாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தட்ஸ் இட். பட் இவ்வளோ நேரம் இந்த ஃபேஸை பார்த்து
இந்த வீடியோ பார்த்துக்கே ரொம்ப நன்றி. பிகாஸ் நான் அப்படியே வீட்டுக்கு வந்த வாக்கிலேயே இதை எடுத்தேன். பிகாஸ் இல்லாத நான் மறந்துட்டேன். மழையில் நனைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. வாஷ்லாம் எடுக்க முடியல இது மட்டும். ஸோ அதுதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, ta-ta, bye-bye. And don't forget to subscribe. Bye.